வணக்கம் மக்களே. எந்தன் காதலி அத்தியாயம் 6 கேட்கலாமா? கல்லூரியின் முதலாம் ஆண்டில் முதல் 3 மாதங்கள் கழிந்து போனது. ராதாவும் கண்ணனும் பார்வையிலேயே பேசிக்கொண்டனர், காதலை பரிமாறிக்கொண்டனர். மனதிற்குள் இருக்கும் காதலை ராதாவும் கண்ணனிடம் கூறவில்லை, கண்ணனும் ராதாவிடம் கூறவில்லை. இதையெல்லாம் விக்னேஷும் சரண்யாவும் திவ்யாவும் கவனித்துத்தான் கொண்டிருந்தனர். காதலில் காத்திருப்பது ஒரு சுகம்தான். இதை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தான் கண்ணன். ஆண்கள் விடுதியின் வெளியே அழகான தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் அமர்ந்து ராதாவை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் கண்ணன். ராதாவிற்காக என்னென்னமோ செய்கின்றான். இதையெல்லாம் ராதாவிற்கு தெரிந்தால் அவள் கண்ணனை ஏற்பாளா என்பதை யோசித்து கொண்டிருந்தான் கண்ணன். விக்னேஷ் கண்ணனை தேடிக்கொண்டு கண்ணனின் அருகில் வந்தாள். டேய் கண்ணா, நான் உன்கிட்ட ஒன்று சொன்னா நீ கோச்சிக்க மாட்டியே என்று விக்னேஷ் சொன்னதும், டேய் இது என்ன கேள்வி? நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு, நான் கோவப்பட மாட்டேன் என்றான் கண்ணன். விக்னேஷன் தோளில் கை போட்டவாறு கண்ணன் இவ்வாறு கூற, சரி நீ தான் ராதாவை லவ் பண்ணுறல்ல, இன்னைக்கு நீ ராதா கிட்ட லவ்வை சொல்லிடு என்றான் விக்னேஷ். ராதாவை லவ் பண்ணுறது உண்மைதான், ஆனால் திடீர்னு என்னை இப்போ ராதா கிட்ட போய் லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்கிற, என்னடா ஆச்சு உனக்கு என்று விக்னேஷிடம் கேட்டான் கண்ணன். இல்லை, நம்ம கிளாஸில் படிக்கிற அபினவ் அப்படிங்கிற பையன் ராதாவை லவ் பண்ணுறான். அவன் போய் அவனோட காதில் ராதா கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து சொல்லிட்டான். ராதாவும் எதுவுமே சொல்லாமல் அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு புத்தகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா. நீ போய் உன்னோட காதில் ராதா கிட்ட சொல்லிடு என்று சொன்னான் விக்னேஷ். விக்னேஷ், யார் ராதா கிட்ட காதில் சொன்னா என்ன, சொல்லலைன்னாலும் என்ன, ராதா மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு அவசரப்படுற? அதை முதல்ல நீ சொல்லு என்று கண்ணன் கேட்டதும், உனக்கு எதுக்கு அதெல்லாம், நான் சொல்கிறத நீ செய், இன்றைக்கி நைட் நீ ராதா கிட்ட உன்னோட காதலை சொல்கிற, அவ்வளோதான் என்று கண்டிப்பாக கண்ணனிடம் சொன்னான் விக்னேஷ். டேய் என்னடா இப்படி சொல்கிற? இப்போ நான் போய் ராதா கிட்ட காதலை சொல்லி அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்று கண்ணன் கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது, நீ இன்னைக்கு போய் அவகிட்ட உன்னோட லவ்வை சொல்கிற என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான் விக்னேஷ். அன்று காலையில் ராதாவிடம் அதே வகுப்பில் படிக்கும் அபினவ் என்ற பையன் ராதாவை காதலிப்பதாக அவளுக்கு காதல் கடிதம் கொடுத்தான் தான். ராதா அந்த காதல் கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு புத்தகத்திற்குள் வைத்து விட்டாள். அந்த பையன் ராதாவிற்கு காதல் கடிதம் கொடுக்கும்போது விக்னேஷ், சரண்யா, திவ்யா மூவரும் உடன் இருந்தனர். அந்த பையனை ராதா திட்டவும் இல்லை, அந்த காதல் கடிதத்தை கிடித்து எரியவும் இல்லை. அதனால்தான் விக்னேஷனுக்கு கோபம் வந்துவிட்டது. ராதாவிற்கு காதல் கடிதம் கொடுத்த பையனின் கேரக்டர் சுத்தமாக விக்னேஷுக்கு பிடிக்காது. அதனால்தான் விக்னேஷ் கண்ணனிடம் அவனுடைய காதலை சென்று ராதாவிடம் சொல்லுமாறு கூறினான். பெண்கள் விடுதியில் திவ்யாவும் சரண்யாவும் ராதாவை சுற்றி நின்று கொண்டனர். அபினவ் கொடுத்த லெட்டரை எதுக்கடி வாங்கின என்று சரண்யா கேட்க, அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை படிச்சுட்டு எதுக்கு உன்னோட புத்தகத்துக்குள்ளே வச்ச என்று திவ்யா கேட்க, இருங்க 2 பேரும் இருங்கடி, உங்கள் 2 பேரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் என்ற ராதா. அபினவ் என்னை மதித்து ஒரு லெட்டர் கொடுக்குறான், அவன் கொடுக்குறத மதித்து நான் வாங்கணும் இல்லையா, அதனால தான் அந்த லெட்டரை நான் வாங்கினேன். அவன் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை படிச்சுட்டு நான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு படிக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லெட்டரை வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு கோபம் வரும். படிச்சுட்டு கூட எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். மூஞ்சில் அடித்த மாதிரி யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது. அதனால தான் அவனுடைய லெட்டரை வாங்கி படிச்சுட்டு புத்தகத்தில் வச்சுட்டு வந்தேன். அப்படியே நாளைக்கு அவன் அந்த லெட்டருக்கு என்ன பதில்னு கேட்பான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் சொல்லுறேன்டி, நான் சொல்லுவேன் என்று தன் தோழிகளிடம் கூறினாள் ராதா. ராதா, நீ என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். நீ பதில் சொல்கிற வரைக்கும் அபினவ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான். அதுவும் இல்லாமல் நீ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டா அதை அவன் பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டானா? ஏன்டி இப்படி பண்ணுன? நீ பண்ணினது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என்று ராதாவிடம் சொல்லிவிட்டு திவ்யாவும் சரண்யாவும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தன. சரி விடுங்கடி, இந்த பிரச்சனையை நாளைக்கு பார்ப்போம் என்று இருவரையும் சமாதானப்படுத்தினாள் ராதா.
ராதா, நீ கோபப்பட்டாலும் சரி கோபப்படலைனாலும் சரி நீ கண்ணனை விரும்புகிற, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நீ இதை அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற என்று சரண்யா ராதாவை பார்த்து கேட்டாள். சரண்யா, நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்ணன் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவனை காதலிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவெடுக்கலை என்று ராதா சரண்யாவிடம் சொன்னாள். நீ சும்மா சொல்லாதடி, நீயும் உன் கண்ணனும் பார்த்துக்கிறதும் அப்பப்போ சிரிச்சுக்கிறதும் எங்களுக்கு தெரியாதா என்ன? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ கண்ணனை காதலிக்கிற, அதுதான் உண்மை. ஒழுங்காக போய் இன்றைக்கி உன்னோட லவ் கண்ணன்கிட்ட சொல்லு என்று சரண்யா சொல்ல, என்னடி திடீர்னு கண்ணன்கிட்ட போய் உன்னோட காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க? அபினவ்கிட்ட லெட்டரை வாங்கி வச்சது ஒரு குத்தமா? அதுக்காக கண்ணன்கிட்ட இன்றைக்கி நான் ஏண்டி இல்லாத காதலை சொல்லணும்? நீங்கள் சொல்கிறத எந்த விதத்தில் நியாயம் என்று ராதா சரண்யாவை பார்த்து கேட்டாள். ராதா, நல்லா கேட்டுக்கோ. ஆல்ரெடி நீ ஒரு டைம் ஃபீல் பண்ணி என்கிட்டையும் திவ்யாக்கிட்டையும் சொல்லியிருக்க, நான் கண்ணனை விரும்புகிறேன் அப்படின்னு. அப்புறம் இப்போது இல்லாத கதையில நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குற? உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்லாத ராதா. நான் கடைசியாக அவன்கிட்ட கேட்குறேன், இதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லு, கண்ணனை நீ லவ் பண்ணுறியா இல்லையா என்று திவ்யா கேட்க அமைதியாக இருந்தாள் ராதா. இது என்ன அமைதி? இதுக்கு என்ன அர்த்தம் என்று சரண்யா கேட்க அப்பொழுதும் அமைதியாயிருந்தாள் ராதா. ராதா, இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று ராதாவின் தோள்களை பிடித்து உலுக்கினாள் திவ்யா. சொல்கிறேன்டி, சொல்கிறேன். ஆமாம், நான் கண்ணனை விரும்புகிறேன், போதுமா என்று ராதா கூறவே சரண்யாவும் திவ்யாவும் ராதாவை கட்டி பிடித்து கொண்டனர். சூப்பர்டி, கண்ணனுக்கும் உனக்கும் ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்கும் என்று சொன்னாள் சரண்யா. இன்னைக்கு 7 மணிக்கு கண்ணனை நம்ம ஹாஸ்டலுக்கு வெளியே உன்னை கார்டனில் மீட் பண்ண சொல்கிறேன். நீ கண்ணனை போய் பார்த்துட்டு வர, நல்ல செய்தியை சொல்லிட்டு வர என்று கூறினாள் திவ்யா. என்னடி நல்ல செய்தி என்று ராதா கேட்க, நீ கண்ணனை லவ் பண்ணுற விஷயத்த அவன்கிட்ட சொல்கிற, சரியா என்று திவ்யா ராதாவிடம் சொல்ல, என்னடி முன்னாடியே சொல்லி வச்ச மாதிரி 7 மணிக்கு கண்ணனை மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டிங்களா என்ன என்று இருவரையும் பார்த்து கேட்டாள் ராதா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போது பிளான் பண்ணதான். நான் இப்போவே கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் வெளியே இருக்க கார்டனில் உன்னை மீட் பண்ண சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணனுக்கு தன் அலைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்த திவ்யா ராதா அவளை சந்திக்க விரும்புவதாக கண்ணனிடம் கூறினாள். இதை கேட்டதும் கண்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வானில் ரக்கை கட்டி பறந்தவன் 7 மணிக்கு கண்ணன் ராதாவை சந்திக்க தயாரானான். ராதாவும் கண்ணனை பார்க்க சரியாக 6:55 மணிக்கு தோட்டத்திற்கு வந்தாள். இருவரும் எதிரெதிரே நிற்கின்றனர், கண்ணனும் ராதாவும். கண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றார் ராதா. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றார் பதிலுக்கு கண்ணன். முதல்ல நானே சொல்லிடுறேன் என்றாள் ராதா. சரிங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்களே சொல்லுங்க என்றார் பதிலுக்கு கண்ணன். என்னுடைய அம்மா 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எனக்கு அப்பா மட்டும்தான். நாங்கள் அவ்வளோ பெரிய வசதியான குடும்பம் இல்லை. அக்கா ஒருத்தி இருக்கா, இங்கே தான் ஊட்டியில் தான் இருக்கான். இது எங்கள் மாமாவோட காலேஜ் தான். அம்மா இருந்ததுக்கப்புறம் மாமா அவருடைய காலேஜில் என்னை சேர்த்துட்டு இங்கேயே படிக்கணும்னு சொன்னதுனால இந்த காலேஜில் சேர்ந்துருக்கேன். எனக்கு அக்கா, மாமா, அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நான், அக்கா, அப்பா, அம்மா 4 பேரும் ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். யாரு கண்டுபட்டுச்சோ இருந்த சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இப்போது உங்களை பார்த்ததுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே அந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு என்றாள் ராதா கண்ணனை பார்த்து. ஆரம்பத்தில் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். இது வரைக்கும் யாரையும் நான் விரும்பினதில்லை. அப்பா, அம்மா 2 பேரும் என் கூடவே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என் கூட வகுப்பறையில் இருக்கும்போது, இப்படி ஹாஸ்டலுக்கு வெளியே நின்று பேசும்போது எனக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஜாலியான பொண்ணு, வெளியில் அமைதியான பொண்ணு, இதுதான் நான். இதுக்கு மேலே என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்று ராதா தன்னை பற்றிய முழு விவரத்தையும் கண்ணனிடம் கூறிவிட்டாள். ராதா, நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களை பற்றி முழுமையாக என்கிட்ட சொன்னீங்களோ, நானும் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி. நான் உங்கள் அக்காவோட குழந்தைனார்.
என்று கண்ணன் சொன்னதும் ராதாவின் முகத்தில் அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று கண்ணனை பார்த்து அதிர்ந்து கேட்டாள் ராதா. என்ன சொல்லப்போனால், உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். உங்கள் அக்கா கல்யாணத்தில் தான் அவங்கள நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கல. இன்னும் உங்கள் அம்மா இறந்தபோது கூட நான் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தேன். அப்போது நீங்கள் என்னை பார்க்கல. நான் வேறு யாரும் இல்லை, உங்கள் மாமா சுகுமாரோட கூட பிறந்த தம்பி என்று கண்ணன் சொன்னதும் ராதா மனதிற்குள் மின்னல் வெட்டியது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சுகுமார் மாமாவோட தம்பியா? இதை ஏன் நீங்கள் என்கிட்ட முதல்லையே சொல்லலை என்று கேட்டாள் ராதா. இல்லைங்க, அதை நான் சொல்லணும்னு நினைக்கல, எனக்கு தோணலை, அதான் சொல்லலை. ஆனால் எனக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களோட துரு பார்வை, யதார்த்தமான உங்கள் பேச்சு, ஓடிட்டே இருக்கிற கால்கள், அழகான கண்கள், அமைதியான முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களை நான் விரும்பினேன். நான் உங்கள் கூட வாழணும், வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை காதலிச்சுட்டே இருக்கணும். ராதா, நான் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன். உங்கள் கூட 100 வருஷம் வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது என்று கண்ணன் கூற ராதாவின் கைகளை பிடித்து விட்டான் அவன். கண்ணா, விடுங்க, இது ஒத்து வராது. இப்போ அதை நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சுகுமார் மாமாவோட தம்பின்னு, நிச்சயமாக நம்ம காதல் ஒன்றும் சேராது. நம்ம காதலிக்கக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ முடியாது என்று கண்ணனின் கைகளை உதறினாள் ராதா. கண்களை கண்ணீரோடு நின்றாள் ராதா. அந்த சமயம் பார்த்து நல்ல மழை பெய்தது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, காதலிக்கக்கூடாது என்ற கண்ணனின் கேள்விக்கு, உங்கள் மாமாவுக்கு என்னோட அக்காவோட காதல் கல்யாணம் ஆகியிருந்தாலும் எவ்வளவு சங்கடங்களுக்கு மத்தியில் அவங்க கல்யாணம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு வழியை எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோடய மாமா என்னை ரொம்ப நம்புகிறாங்க. வேறு யாராவது ஒரு பையனாக இருந்தாலும் அவங்க ஒரு வேளை சம்மதம் சொல்லலாம், நிச்சயமாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது இல்லாமல் எங்கள் அக்காவோட மாமியார், உங்கள் அம்மா, இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னால் முடியாது, உங்களை காதலிக்க முடியாது, மன்னிச்சிடுங்க என்று தனது கைகளை பிடித்து கொண்டிருந்த கண்ணனின் கைகளை உதறிவிட்டு அழுது கொண்டு ராதா அவளது விடுதிக்கு சென்றாள். ராதா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்னை காதலிக்கிறீங்க. நிச்சயமாக நம்ம காதல் கைகூடும். நீங்கள் கண்டிப்பாக என் காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பீங்க. என்னோட ஒன்றா சேர்ந்து 100 வருஷம் வாழ்வீங்க. இப்போ நீங்கள் என் கையை உதறிட்டு போனாலும் நான் உங்கள் கையை பிடிக்க காத்துக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயமாக நம்ம ஒன்று சேருவோம் என்றான் கண்ணன்.